ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் டீ கடை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் காலையில ஆச்சுன்னா அந்த டீ கடையில ஆஜராயிடுவாங்க. காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஊர் கதை பேசுறது, வந்த கதை போன கதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ஆக்கப்பூர்வமா டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த டீ கடைக்காரர் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த நாய்க்குட்டிக்கு என்ன பழக்கம் தெரியுமா? ஏதாவது ஒரு வாகனம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா போதும், பின்னாடியே துரத்திக்கிட்டு குலைச்சுக்கிட்டே ஓடணும், அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணணும். இதுவே அந்த நாய்க்குட்டியோட கொள்கையா இருந்தது. இத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம், இந்த நாய் ஏன் இப்படி குலைச்சு தொலையுது அப்படின்னு எரிச்சலாவாங்க. அப்படியே அந்த டீ கடை வாடிக்கையாளர் ஒருத்தர், எதுக்கு இப்படி ஓடணும், ஒரு நாளாவது ஒரு வண்டியாவது உன் நாய் ஓவர்டேக் பண்ணிடுமாப்பா அப்படின்னு டீ கடைக்காரரை கேக்குறாரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரர், அது எனக்கு தெரியல, ஆனா புடிச்சோ இல்ல ஓவர்டேக் பண்ணியோ அது என்ன சாதிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அங்க இருந்த வயசான ஒருத்தர் என்ன சொன்னாரு தெரியுமா? அட என்னப்பா, இந்த நாய்க்குட்டியை தானே குறை சொல்ல, நம்ம எத்தனை பேர் இந்த நாய்க்குட்டி மாதிரியே நிறைய மீனிங்லெஸ் கோல்ஸ் பின்னாடி சுத்தி ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம சாதிக்கிறோமோ இல்லையோ, கிடைக்காத ப்ரமோஷனுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், எத்தனை மணி நேரம் உழைக்கிறோம், மதிக்காத உறவுகளோட அப்ரூவலுக்காக நம்ம நிறைய பேர்கிட்ட மெனக்கெடுவோம், நம்மள நாமளே வருத்திக்கிறோம். இதை விடவா இந்த நாய்க்குட்டி பண்ணிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பெரியவர் கேக்குறது உண்மைதானே. நாமளும் இந்த மாதிரி எத்தனை மீனிங்லெஸ் கோல்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், நம்மளையே மறந்து. இனிமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்ஸ் பின்னாடி கண்ணு முன்னு தெரியாம நம்ம ஓடுறோம்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு, இது உண்மையிலே நமக்கு தேவையா, இந்த ஓட்டத்துல நாம நம்ம சுயமதிப்பை இழக்கிறோமான்னு கவனிக்கணும். நம்மளோட சுயமதிப்பை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நமக்காக அதை விட பெரிய தகுதியான விஷயங்கள் கூட காத்துட்டு இருக்கலாம்.